மட்டன் ரெசிபினாலே குழம்பு கிரேவின்னு நம்ம விதவிதமாக சமைச்சு பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒன் பாட் மட்டன் கிரேவி, அதுவும் 15 மினிட்ஸில் வீடே வாசனை வர அளவுக்கு ஒரு சண்டே நம்ம செஞ்சு பார்த்துருப்போமா? மட்டன் ரெசிபினாலே மசாலா வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அது எல்லாம் இல்லை, 10 நிமிஷத்துலேயே சூப்பரான கிரேவி இல்லைன்னா மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. 1 கப் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 கப் வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த அளவு 400 கிராம் மட்டனுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டம்ளர் அளவு இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் போய் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம், ஆனால் மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ், ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி சாதத்துக்கு எடுத்துக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான ஒன் பாட் மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான மட்டன் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.